அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 13/7/2024 ஆனி மாதத்தின் 29ஆம் நாள் சனிக்கிழமை அஷ்டமி. இன்று இரவுக்குள் இந்த ஒரு வரியை சொல்லுங்க. வாழ்க்கையில உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லை, என் மனம் மிகுந்த வேதனையில இருக்கு, கடன் தொல்லை எதிரி தொல்லையால நான் அவதிப்படுறேன், கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க முடியல, உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் எல்லாருமே என்னை ஏமாற்றுவதே ஒரு குறிக்கோளா வச்சிருக்காங்க, நானும் அன்புக்காக மற்றவரிடம் ஏமாந்து போயிடுறேன், என் மனம் எப்பவுமே வேதனையா இருக்கு, ஒருநிலைப்படல, நிம்மதியே இல்லாம தவிக்கிறேன் அப்படிங்கிறவங்க அஷ்டமி நாள தவற விடாதீங்க. இப்ப நம்ம சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கண்டிப்பா இந்த அஷ்டமியில பைரவ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கும்னு சொல்லப்படுது. நீல நிற மேனியராய் சிலம் பொலிக்கும் திருவடிகளை உடையவராய் பாம்புகள் பொருந்திய திரு அறையும் தலைமாலைகள் பொருளும் திருமார்பும் சூளம் மழு பாசம் உடுக்க இவைகள் ஏந்திய திருக்கரங்களையும் சிவபெருமான் போன்றே 3 கண்களையும் 2 கோரை பற்களையும் உடையவராய் செஞ்சடை உடையவராய் கோபச் சிரிப்பும் உக்கிர வடிவமும் உடையவராய் காட்சி தருபவர் பைரவர். இவருடைய உருவத்தை இப்ப நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இது எல்லாமே இப்ப நான் சொன்ன பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயமாக கருதப்படுது. அதனால அப்பேற்பட்ட பைரவரை இந்த அஷ்டமி நாள்ல வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். சனிக்கிழமையில அஷ்டமி வந்தது அப்படின்னா குரோதன பைரவரை வழிபடணும். இன்று நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் குரோத்தன பைரவாய நமக. ஓம் ஸ்ரீம் குரோத்தன பைரவாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லும் போது 27 மிளகுகளை கையில வச்சுட்டு மந்திரத்தை சொல்லுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்கும் அப்ப மந்திரத்தை சொல்லிட்டு இந்த 27 மிளகுகளை ஒரு கருப்பு நிற துணியில வச்சு கட்டி நல்லெண்ணெயில முக்கி உங்க வீட்டு வாசல்ல வச்சு கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க. உங்கள் தீராத பிரச்சனை எல்லாம் பைரவரின் அருளால நிச்சயமா தீரும், நல்லதே நடக்கும்.